ஹலோ கைஸ், வெல்கம் டு விஷ்வா இன்ஃபோ. நான் உங்கள் விஷ்வந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கங்கள், அதாவது லைனை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான். ஸோ லைன் தான் வந்து காட்டுக்கே ராஜான்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஃபெரோஷியஸான ஒரு பயங்கரமான அனிமல்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த லைனை பற்றி நான் சொல்ல போகிற முதலாவதான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சிங்கங்கள் வந்து கேட் ஃபேமிலி, அதாவது இந்த பூனையோடைய இந்த ஃபேமிலியில் தான் வரும். ஸோ இந்த பூனையோட ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், புலி, அதுக்கப்புறம் ஸ்னோ லெப்பர்ட், சீட்டா, இது எல்லாமே வந்து வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுங்களால் வந்து ஒரு டேஸ்ட்டை மட்டும் உணரவே முடியாது. அந்த டேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு தானா. ஸோ இனிப்பு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா உயிரினங்களுக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த கேட் ஃபேமிலியில் இருக்க எந்த அனிமலுக்கும், சிங்கத்தையும் உட்பட்டு இவங்க யாருக்குமே வந்து ஸ்வீட்னஸே வந்து உணர முடியாதான். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிங்கம் வந்து தனியாக தான் வந்து இருக்கும் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பெண் சிங்கங்கள் ஒரு கூட்டமாகவே தான் இருக்கும். ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் தனியாக இருந்தாலும் இல்லை கூட்டமாக இருந்தாலும் ரொம்பவே வந்து ஃபெரோஷியஸான ஒரு அனிமல் தான். ஸோ இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தையே எதுக்குறது வந்து ஒரே ஒரு அனிமலால் தான் முடியும்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த அனிமல் வந்து ரொம்பவே பெரிய அனிமல்லாம் கிடையாது. பாக்யூபைன், அதாவது முள்ளமன்றி தானா. ஸோ முள்ளமன்றியும் வந்து கூட்டமாக தான் வந்து இருக்கும். அதோடைய அந்த ஒரு முள்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து இருக்கிறனால சிங்கங்களே எதிர்க்கிற அளவுக்கு வந்து ஒரு சக்தி வந்து முள்ளம்பன்றிங்களுக்கு தான் இருக்குதான். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிங்கங்கள் வந்து கர்ஜனைனா, நம்ம வந்து சிங்கம் கர்ஜனைனா வந்து ஒரு பயங்கரமாக நம்ம அதை வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கர்ஜனைன்னு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ அது எவ்வளோ பவர்ஃபுல், எவ்வளோ சத்தமானது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிங்கத்துடைய கர்ஜனையை வந்து நீங்கள் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கூட தெளிவாக கேட்கலாமா. அந்த அளவு வந்து அந்த சிங்கத்துடைய கர்ஜனை வந்து அவ்வளோ சத்தமாக வந்து இருக்குமா. இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ல போகிற அந்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிங்கங்கள் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. சொல்லப்போனால் ஒரு ஆண் சிங்கம் வந்து சராசரியாக 150 to 250 கிலோ வெயிட் வந்து அது அளவுக்கு வந்து வளருமா. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அனிமல், ரொம்ப ஃபெரோஷியஸான ஒரு அனிமலாக இருந்தாலும் கூட ஒரு பறவை இருக்குது. அந்த பறவையோட ஒரே கிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கங்களே வந்து இறந்துருமா. ஸோ அந்த பறவை என்னென்னு பார்த்தீங்கன்னா தீக்கோழி, அதாவது ஆஸ்ட்ரிச் தானா. ஸோ ஆஸ்ட்ரிச் வந்து ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய பறவைகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து கால்கள் இருக்குது. அது எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரே கிக்கில் ரொம்ப பெரிய இருக்க சிங்கத்தை கூட வந்து ஒரே கிக்கில் வந்து இறந்துருமா. அந்தளவு ரொம்ப பவர்ஃபுல்லான கிக் வந்து ஆஸ்ட்ரிச் வந்து மிதிக்குமா. ஸோ லைன் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான வைல்ட் லைஃப்பில் ஒரு ஃபேவரட்டான அனிமல்னால் லைன் தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எது வந்து ஃபேவரட்டான அனிமல்ன்றது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.